ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு. ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு சில் தேங்காய் போட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக ஒரு சின்ன கிண்ணத்தில் 5-6 அரிசியும் பருப்பும் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோர் குழம்பு வந்து தண்ணியாக இல்லாமல் நல்லா கொழுகுலுன்னு வர்றதுக்காண்டி இது தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன். இது தனியாக ஒரு பெரிய ஜாரில் போட்டுட்டு அது கூட வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் காயப்பொடி, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க இருந்துட்டு. அப்போ தான் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். தயிரில் வந்து நல்லா ஒன்று போல் அரைஞ்சி ஜாரில் வந்து நல்லா வரும். இந்த பாருங்கள், லிக்யூடாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மசாலாவையும் அரைச்சிட வேண்டியதான். தேங்காய், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க இருந்துட்டு. நல்லா மையாக அரைச்சிட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, 2 வத்தல், கருவேப்பிலை, இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அது கூட ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க இருந்துட்டு. நல்லா வந்து அந்த பச்சை வடை போகணும். பச்சை வடை போனோன்னா இந்த மாதிரி கெட்டியாக ஆயிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மோரையும் அதில் அப்படியே ஊற்றிட வேண்டியதாக இருந்துட்டு. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கிளறி விட்டால் போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா வந்து தெரிஞ்சிரும் இருந்துட்டு. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு விட்டுட்டு இறக்கும்போது மல்லியில் போட்டு இறக்கிக்கோங்க. இதில் மோர் குழம்புல என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் போட்டு வைக்கலாம், இல்லை தடியங்காய் போட்டு வைக்கலாம். தடியங்காய் அவிச்சு தனியாக தட்டி போடுங்க. வெண்டைக்காய் வேணால் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே அது கூட வதக்கி போட்டுருங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி என்ன போடுறேன்னா பருப்பு வடை போடுறேன்னுட்டு. உளுந்த வடை போடலாம், மோர் குழம்புலாம் நல்லாயிருக்கும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு என்ன சமையல் பண்ணனே வீட்டில் லீவில் தெரியவே இல்லை. சரி, சிம்பிளாக இதே பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு மோர் குழம்பு வச்சாச்சு. இது தொட்டு கூட என்ன வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், இந்த மாதிரி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஊறுகாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இருந்துட்டு.